இளையராஜாவுக்கும் பாரதி ராஜாவுக்குமான நட்புங்கிறது அவ்வளவு சாதாரணமானது இல்லை. இப்போ இந்த படம் வந்து கீர்த்திவாசன் ஒரு புதியவர் இயக்க போகிறாரு. மைத்திரி மூவி மேக்கர்ஸ் இல்லை, நல்ல நிறுவனங்கள் பல பேர் பண்ணுறாங்க, ஆடிஷன் பண்ணுறாங்க, ரொம்ப ஜென்யூனாக நடக்குது. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இன்னைக்கு வலைப்பேச்சந்திரன் அவர்கள் முதல் பகுதியில் பேசின விஷயங்களை இரண்டாம் பகுதியில் சுவாரஸ்யமாக பேச போகிறாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கும் மனோஜ் அவர்களுக்கு இளையராஜா ஐயா என்ன பண்ணியிருக்காரு, திருவண்ணாமலையில் மோட்ச தீபம் வந்து ஏற்றினார். அது ஒரு விஷயம், அதை பற்றியும். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இப்போது ஜூன் 2 வந்து இப்போ அவருடைய பிறந்தநாள் வேறு வரப்போகுது. அண்ட் அதை தொடர்ந்து இவருக்கு ஒரு விருது வேற வழங்குறதுக்காக தமிழக அரசு காத்துட்ருக்கு. அந்த 2 கருத்துக்களும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக மனோஜ் விஷயத்தில் அவர் நடந்துக்கிட்டது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஏன்னா அவர் நேராக வந்திருக்கணும். இளையராஜாவுக்கும் பாரதி ராஜாவுக்குமான நட்புங்கிறது அவ்வளவு சாதாரணமானது இல்லை. 2 பேரும் ஒரு பெரிய சகாப்தமாக இன்றைக்கி நிற்கிறாங்கன்னா அது வந்து இளையராஜா இல்லாமல் பாரதி ராஜா இல்லை, பாரதி ராஜா இல்லாமல் இளையராஜா இல்லை. ஒரு ஊர் அப்படின்ற ஒரு பந்தம், ஒரு அடுத்தடுத்த ஊர். 2 பேருமே பாரதி ராஜா தான் முதல்ல சென்னைக்கு வந்தார். அங்கே எல்லாமே ஊரில் ஒன்றா சினிமா கனவுகளோடு இருக்கும்போது நான் முதல்ல போய் நான் ஸ்டடி ஆகிட்டு உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு தான் இங்கே வந்தார். ஆனால் அவருக்கு இங்கே பெருசாக ஒன்றும் நடக்கலை. ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனாலும் லெட்டரில் வந்து தான் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதா எழுதுவார். சும்மா ஒரு நம்ம கஷ்டத்தை எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும்னு. அதை உண்மைன்னு நினச்சி அவங்க கிளம்பி வந்துட்டாங்க, ஊர்லேருந்து சொல்லாமலே வந்து இறங்கிட்டாங்க. ஓகே. அப்புறம் அவங்களையும் அரவணைச்சு அவங்களோட ட்ராவல் பண்ண ஒரு பாரதி ராஜா. ஸோ அதனால் இளையராஜாவினுடைய வளர்ச்சியே பாரதி ராஜாவை ஒட்டி இருந்திருக்கு. அப்போ இன்றைக்கி அந்த குடும்பத்தில் 2 குடும்பமும் ஒன்றாவே இருக்குது. அது வேறு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் 2 பேருமே பிஸி ஆகிட்டாங்க. ஒரு துறையில் ஒரே சினிமா துறை தான். பட் இவர் இசை இயக்கம்னு அப்படி போயிட்டு பிஸி ஆகிட்டாங்க. அப்புறம் காலத்தில் இப்போ இன்றைக்கி பாரதி ராஜாவுக்கு வந்து முதுமை வந்துருச்சு. பட்டு இளையராஜா வந்து அந்த தியானம் அது இதுன்னு நிறையா பண்ணி 82 வயசுலேயும் அப்படியே கன்று மாதிரி நடந்து போயிட்டுருக்காரு. ஆனால் இந்த 2 குடும்பமும் இருக்குல்ல, அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்களோ பேசுகிறாங்களோ இல்லையா, ஆனால் அந்த குடும்பம் வந்து ஒன்றுக்கு ஒன்று பிணைந்ததாகவே இருக்குது. தொடர்ந்து அவங்க ஒன்றா இருக்கிறது, சந்திக்கிறது, விழாக்களில் பேசிக்கிறது, கலந்துக்கிறது, எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துருக்கும்போது இளையராஜா நேராக வரணும். அவர் வராமல் போனது ஒரு பெரிய வருத்தமான நிகழ்வு தான். அவர் எங்கே போய் மோட்ச தீபம் ஏற்றினாலும் அது வந்து எரியுமான்னு எனக்கு தெரியாது. இதுதான் சரியாக நீங்கள் நேரில் வந்து தம்பி போயிட்டியடான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுதான் சிறந்த மோட்சமே தவிர நீங்கள் எங்கேயோ ஒரு விளக்கை ஏற்றிட்டு உடனே அது ஒத்துக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவர் ஒரு லெஜெண்டு, அவருக்கு கொடுக்கப்படுகிற விருதுகள் அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன இமயமலையை பிடிங்கி ஒரு கையில் கொடுத்தா கூட அது தகும். அப்படி ஒரு இடத்துல அவர் இருக்கார். அதனால் தேசிய விருதோ மாநில அரசு விருதோ எல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய விழா நடத்தி அவரை பாராட்ட போகிறோம், அந்த மேடையிலேயே சிம்பொனி இசைக்க போகிறோம்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. சூப்பர். கலைஞர் இருந்தாலும் இதுதான் செஞ்சுருப்பார். கலைஞருடைய மகன் இன்றைக்கி என்ன செஞ்சாரோ அதைத்தான் கலைஞரும் செஞ்சுருப்பார். அதை வந்து ரொம்ப அழகாக இன்றைக்கி அவங்க அறிவிச்சிருக்காங்க. அந்த விழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே சார். இப்போ வந்து அடுத்த அந்த புதுப்பட வரிசைகளில் பார்த்தீங்கன்னாக்கும் பிரதீப் ரங்கநாதன் பற்றி அடுத்தடுத்த சில அப்டேட்டுகள் வந்து பேசணும் அப்படின்னாவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதாவது இளைஞர்கள் எல்லாமே அந்த ஒரு சோஷியல் மீடியாவில் பிரதீப் ரங்கநாதனை பற்றி ஒரு கமெண்ட்டில் போடணுன்னா கூட சூப்பர் தலைவா அப்படின்ற ஒரு அந்தளவுக்கான ஒரு புகழாரம் உள்ள ஒரு மனிதர். இப்போ வந்து அவருடைய படம் பிரதீப் ரங்கநாதன் 4வது படம், இதை இயக்க போகிற இயக்குனர், இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்குது சார்? அதான் PR4 அப்படின்னு எஸ் சார் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி TR அண்ட் PR அப்படியா சார்? நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஆக்சுவலாக அவர் நடித்த 2 படங்கள் தான் வெளில வந்திருக்கு. ஒன்று அவரே இயக்கி நடித்த படம், இன்னொரு இயக்கத்தில் வந்த படம். 100 கோடி வசூலை தாண்டி மிகப்பெரிய வெற்றி படங்களாக மாறியிருக்கு. அடுத்து விக்னேஷ் சிவன் இசையில் LIKன்னு ஒரு படம் பண்ண போகிறாரு. இப்போ இந்த படம் வந்து கீர்த்திவாசன் ஒரு புதியவர் இயக்க போகிறாரு. மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அந்த நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம். தமிழில் வந்து பெரிய படங்களை குட் பேட் அக்லிலாம் அந்த படம் தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தயாரிப்பில் வருகிற படம் இது. அதான் அவ்வளோ பெரிய நிறுவனம், ஒரு அஜித்தை வச்சு பண்ணுற நிறுவனம். அடுத்த படம் பிரதீப் ரங்கநாதன்ட்ட வருதுன்னா அப்போ இவர் எவ்வளோ முக்கியமான ஒருத்தராக இருக்காருன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது.
ஸோ அதனால் வந்து இசை சாய் அபயங்கர்னு அபயங்கர் இப்போ நல்லா வளர்ந்து வந்து திப்பு சாரோட பையன். ஆமாம், அவர் ஒரு நம்ம லாஸ்ட் டைம் கூட படம். பேசி அதான் அந்த கூட்டணியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்க்கும்போதே மமிதா பைஜு ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ அந்த கூட்டணியே வந்து இன்றைய இளைஞர்களுக்கான ஒரு கூட்டணியாக இருக்குது. கண்டிப்பாக பார்ப்போம். அவர் பிஆர் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது, நம்மளுக்கு பிஆர்னு சொல்லிட்டு போயிருக்கோம். கண்டிப்பாக சார், அந்த கண்டிப்பாக ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். நிச்சயம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் டி ராஜேந்திரன் சாரோடைய படம் அப்படின்னாவே ஒரு ஆமா. பேட்டர்ன், அதுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தது. பட் இவருக்கும் அந்த மாதிரியான ஒரு செம ரசிகர் கூட்டம் இருக்கிறதுல ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சார், எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து ஒரு சலசலப்பு, என்னடா சினிமா வந்து நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கே அப்படின்னு நம்ம வந்து நல்லா போயிட்டுருக்குப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒன்று வந்துடுது. அண்டு வந்து எப்படின்னா, சினிமாவுக்கும் சரி ஒரு சீரியலுக்கும் சரி கண்டிப்பாக ஆடிஷன் ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஆடிஷன்லேயும் சில விஷயங்களில் சில பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லாமே இன்றைக்கி ஆடிஷன் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் அந்தந்த கதாபாத்திரங்களை வந்து நம்ம சரியாக தேர்வு பண்ண வேண்டும். அது நியாயமாக நடக்குதா அப்படி இல்லையா அப்படின்றது சார் நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் சார். இல்லை, நல்ல நிறுவனங்கள் பல பேர் பண்ணுறாங்க, ஆடிஷன் பண்ணுறாங்க, ரொம்ப ஜென்யூனாக நடக்குது. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் சில உப்மா கம்பெனிகள் இருக்குது, அல்லது போலிகள் நிறைய பேர் இங்கே வராங்க. படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 10 நாள் 20 நாள் ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே கடையை மூட்டு ஓடிடுறது, அப்புறம் பேரை மாற்றிக்கிட்டு வேறு ஒன்று வர்றது, அப்புறம் வேறு ஊரில் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து இங்கே நடக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் இங்கே கட்டுப்படுத்தப்படணும். அதுக்கு வந்து நிச்சயமாக காவல்துறை நினச்சா அதை பண்ணலாம். ஏன்னா இந்த இதில் என்ன பிரச்சனைன்னா, பாதிக்கப்பட்டவர்கள் வெளியில் வந்து பேச மாட்டாங்க. ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற விசாரணைகள், சட்டங்கள் இதெல்லாம் நேர்கொண்ட பார்வை மாதிரி தான் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் ஒரு 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 லாயர் வந்து அந்த பெண்ணை ஒரு 100 கேள்வி கேட்கும்போது அவங்க இதெல்லாம் நமக்கு தேவையா, எதை நம்ம தெரியாதனமாக போய் மாட்டிக்கிட்டோம், இதோட வந்த வரைக்கும் போதும்னு போயிடுறாங்க. அப்போ வெளிப்படையாக தன் மீது ஏவப்பட்ட இந்த இந்த ஆக்ரோஷமான ஒரு விஷயத்தை அவங்க வெளியில் சொல்லாத வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். இதை ஒன்றும் பண்ண முடியாது. அதான் அது. மற்றபடி ஜென்யூனாக நடக்கிறவங்க நிறைய பேர். கண்டிப்பாக. அப்படி எதுக்காக இந்த கேள்வியை நான் கேட்க வந்தேன் அப்படின்னா, ஒரு சீரியல் நடிகை, சோஷியல் மீடியாவில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த நடிகை வந்து ஒரு அது வீடியோவிலே வந்து ஆடிஷன் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான சில விஷயம் நடக்குதா சார் அதில் வந்து? அது ஆக்சுவலாக வந்து ஒரு திரைப்படத்திற்கு இப்படி ஒரு விஷயம் இதெல்லாம் செய்யின்னு நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. திரைப்படத்தில் நீங்கள் நடிக்கணும்னா ஒரு 9 வகையான நவரசங்களையும் நீங்கள் கலந்து கொடுக்கணும். வெட்கம், கோபம், அழுகை, ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இருக்குது. இதை நீங்கள் பண்ணால் போதும், கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுதான் ஆடிஷன். ஒரு காட்சியை சொல்லுவாங்க, நீ நடித்து காட்டுமாம்பாங்க. இவங்க நடிக்கும் பொழுது அது சரியாக இருந்தால் அவங்கள பயன்படுத்திக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த வீடியோவில் காட்டப்படுவது எல்லாமே தவறாக இருக்குது. நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்கிறதெல்லாம் அந்த பெண்மணி பண்ணுறாங்க. அது சினிமாவுக்கு தானாங்கிறது எப்படி அவங்க சிற்றறிவுக்கு எட்டாமல் போச்சுன்னு நமக்கு தெரியல. சினிமாவுக்கு இது தேவையில்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும், ஏன்னா அவங்களும் ஒரு நடிகை. அப்போ இது எதற்காக எடுக்கப்படுகிறது, ஏன் நம்மளை வந்து இப்படி செய்ய சொல்கிறாங்கங்கிறது முதல்ல அவங்க கேட்கணும். கேட்டு நான் முடியாது அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை அப்படி அதற்கெல்லாம் அவங்க இணங்கினாங்கன்னா அது சினிமாவுக்கானது அல்ல, வேறு ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த ஆடிஷனை வீடியோ காலில் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது சம்மந்தப்பட்ட நடிகையாங்கிறத பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு அப்படியே இருக்குதுன்னு சிலர் சொல்கிறாங்க. இல்லை இது வந்து மார்ஃபிங்கிறாங்க, ஏஐங்கிறாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. சம்மந்தப்பட்ட நடிகை இது வரைக்கும் பேசாமலே இருந்தாங்க. இப்போது திடீர்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏஐ மூலமாக அது மாற்றப்பட்டதுங்கிறத அதையும் நேரடியாக சொல்லாமல் ஏஐ மூலமாக என்னெல்லாம் செய்யலான்னு அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. அப்போ இது வந்து ஏஐ மூலமாக செய்யப்பட்டது அப்படின்னு இந்த உலகத்துக்கு அவங்க சொல்ல வர்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் குறித்து ஒரு பிரச்சனை இங்கே வரும்பொழுது நீங்கள் தான் அதை வெளியில் இறங்கி பேசணும். கண்டிப்பாக நீங்கள் மீடியாட்ட பேச வேணாம், பொதுமக்கள்கிட்ட பேச வேணாம், நேராக காவல்துறையில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து, சார் அது நீங்கள் அந்த தவறை செய்யாத பட்சத்தில் செஞ்சீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளவும் உடன்பட்டு நீங்கள் செஞ்சுருக்கீங்க, நீங்களும் ஒரு குற்றவாளியாக மாறுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் செய்யலை, என் முகம் போலவே ஒருவரை உருவாக்கியிருக்காங்கன்னா நீங்கள் நேராக காவல்துறை ஆணையர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நிச்சயமாக பண்ணி இது யார் குற்றவாளி, ஏன் இப்படி ஒன்று வந்துச்சு
அப்படின்னு நீங்கள் பிடிச்சாதான் ம். நாளைக்கு வேறொரு பெண் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அது நடக்குமான்னு தெரியல. கண்டிப்பா. இல்ல இன்னைக்கு தொழில்நுட்பம் ரொம்ப ஈஸி சார். ஏன்னா எந்த ஐடி பண்ணது என்ன இல்லை விஷயம், இல்லை என்ன ஐபி அதெல்லாம் அட்ரஸ் சைபர் வரையும் ஈஸியா கிரைம் நினச்சா பிடிச்சிடலாம். கண்டிப்பா. ஏன்னாப்பா அதில் ஒருத்தர் பேசுகிறாரு, ம். அது யாருடைய குரல், ம். எந்த நம்பர்லேருந்து பேசினாரு, ம். இது ரெண்டும் அந்த பெண்ணுக்கு தெரியும் இல்லையா? ஆமா. அப்போ பிடிக்கிறதுல என்ன கஷ்டம்? ரொம்ப ஈஸி தான். ம். சரி சார். நீங்க சொல்றபடி அப்படி வந்து இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியால இன்னைக்கு ரீல்ஸ் மோகம் அதிகமாவே இருக்கு. அப்படி ஒரு விஷயம்னா அவங்க ஐடியை கொடுத்துட்டா அந்த ஐடியிலேருந்து நிறைய எடுத்துக்கலாமே சார். ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு 5 விதமான ஒரு ரீல்ஸாவது ஒருத்தனுக்கு போட்டுறாங்க. ரொம்ப இல்லை வித்தியாசம். முன்னெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சினிமா கம்பெனியில் போய் உட்கார்ற வழக்கம் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. இன்ஸ்டா ஐடியை கொடுத்துட்றாங்க. ஆமா. சார் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் வர்றோங்கிறாங்க. சூப்பர். ஸோ அவ்வளோதான். இன்ஸ்டா வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய டூலாக இருக்குது. ம். ம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது ம். தெரியல. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அரசியல் சூழல் வந்து வேறையா மாறிக்கிட்டு இருக்கு. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சூழல் இருந்துச்சு. அதிமுக தாவேக கூட்டணின்லாம் பேசுனாங்க. அரசியல் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் வந்து அண்ணா பேசுனது அந்த மொழி நடை, அதுக்கப்புறம் கலைஞருடைய மொழி நடை, நாவலர் நெடுஞ்செழியன் மொழி நடை, இதெல்லாம் ஒரு கூட்டம் வந்து அப்படி ரசித்த காலம் போய், பட் ஆந்திர மக்களை, தெலுங்கு பீப்புளை பொறுத்தளவுக்கு சினிமாவுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் ஒரு படம் நல்லா இல்லைன்னு நீங்கள் வெளியில் வந்து சொன்னீங்கன்னா, அப்படியா அப்படின்னா அப்படியே டிக்கெட் எடுக்கிற கவுண்டரோட திரும்பி போயிடுவான். ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. இன்னும் அடுத்த 3ஆம் பகுதிக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க.